கடவுள் உங்கள் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் அவர்கள் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் இருதயத்தின் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அவங்க குடும்ப வாழ்க்கையின் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறேன். அவங்க ஊழியத்தின் வாசற்படியில் நான் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க திறக்காமல் இருந்துட்டு நான் ஆண்டவர் என் லைஃப்பில் வரலங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யலைங்க அப்படின்றாங்க. நான் தட்டிக்கிட்டு இருக்கிறதே அவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும், அவங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவும், அவர்களை உயர்த்துவதற்காகவும் தான் நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் ஜனம் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கடவுள் எங்கே நிற்கிறாருங்க? யாராவது சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்துட்டா வாசப்படியில் நிற்க விட்டுருவோமா? ஐயோ உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லுவோம். அண்ட சராசரங்களை படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வெளியவே வாசற்படியில் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தட்டுகிற கதவை திறங்க. கண்ட கதவை திறந்துடாதீங்க. சாத்தானின் கதவுகளை திறந்துடாதீங்க. சாத்தான் ஒரு பக்கம் தட்டிக்கிட்டு இருக்கிறான், அந்த கதவை திறந்துடாதீங்க. கடவுள் தட்டுகிற கதவை திறங்கள். பிரியமானவர்களே, சாத்தானுடைய கதவை திறந்து நாம் இழந்தது போதும், நாம் அவமானப்பட்டது போதும். கடவுள் தட்டுகிற கதவை நாம் திறப்போம்.